இன்னொரு ஃபேக்டர் வந்து ஒரு இடம் இருக்கும். ஒரு சேத்தன் சார் வந்து அந்த குந்தி சீன் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இப்படி சோகமா நடந்து வர்ற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அதுல வந்து ஒருத்தர் அதை பார்த்துட்டு வந்து எனக்கு சொன்னார், ஒரு ரிவ்யூ சொன்னாரு, சூப்பரா இருந்துங்க, செம்ம ஐரனியா இருந்தது. கிங் ஹஸ் லாஸ்ட் இஸ் கிரவுன், அது வரைக்கும் அந்த கிரீடம் போட்டிருந்தாரு, அந்த சீன்ல நீங்க கிரீடம் இல்லாம பண்ணீங்க அவர் நடந்து வரும்போது, இது வரைக்கும் ராஜாவா இருந்தாரு, அவர் தலையில இருக்க கிரீடம் வந்து இதுவாயிருச்சு, செம்மையா யோசிச்சு எடுத்திருக்கீங்க அப்படின்னாரு. ஆனா பட் அதோட உண்மை என்னன்னா, பாரி ரொம்ப நேரமா கிரீடம் வச்சிருக்கேன், முடியல, கட்டிடலாம் அப்படின்னாரு. நேச்சரே அதை ஆமா அது சொல்லும் போது அது இல்ல சார் இது ஒரு சீன் வச்சுக்கணும், இல்ல முடியல, ஏன்னா அது கட்டினா உங்களுக்கு மயக்கம் வர்ற மாதிரி ஆயிடும். அந்த தெருக்கூத்து அந்த கிரீடம் ரொம்ப இறுக்கி கட்டுவாங்க. அந்த அது சொன்னதுனால அதை கழட்டி வச்சோம். பட் அதை வந்து எங்களுக்கு சீனுக்கு வந்து அது பயங்கரமா. ஆக்சுவலா எனக்கு வந்து அது எப்ப தெரியும்னா, கருணாசனம் கட்டியிருந்தாரு அந்த ஒரே ஒரு சீக்வன்ஸ் வரும் அந்த டிராமா ஹைவேல வச்சு, அது கட்டிட்டு வந்தோடனே என் டீம்கிட்ட சொன்னாரு, ஏப்பா அவன் வந்து தயவுசெய்து ஒன் மோர் பேர போறான்ப்பா, சீக்கிரம் முடிக்க சொல்லு, ஏன்னா ரொம்ப வலிக்குது கெட்டு இருக்குது. அவங்க ஒரிஜினலாக கெட்டுறவங்க தான் கெட்டினாங்க. அப்போ அவங்க கெட்டும்போது அவங்க நான் சொல்லிட்டேன், எப்படி நீங்கள் ரியலாக இது பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் பண்ணணும், சும்மா இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அதே மாதிரி நல்லா பிடிச்சி டைட்டாக நார்மலாக பண்ண நிற்காது. அவங்க பயங்கர டைட்டா இது பண்ணிட்டாங்க. அது அவருக்கு ஒரு மாதிரி மூச்சு விட முடியாத அளவுக்கு இருந்தது. அது ரொம்ப கஷ்டம் தான். இப்ப நீங்க அவங்க முதுகுல நம்ம முதுகுல இப்படி காலை வச்சு அப்படி இருக்குவாங்க, அப்படி ஃபுல் ஃபோர்ஸ்ல ஒரு இருக்குனாங்கன்னா இந்த இடத்துல அவங்க எனக்கு கை வச்சு பாருப்பா அப்படின்னு அவங்க இது காமிச்சாங்கன்னா அவங்க இதுல அப்படியே ஒரு குழி மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. அது கட்டி கட்டி வந்து ஒரு 38 கட்டு வரும். அது மொத்தமா ஒரு அந்த மீசையோட கட்டை, மீசை பார்க்க சின்னதா இருக்கும், ஆனா மீசையோட முடிச்சு கடைசியா இங்க விழும்போது அப்படியே பயங்கரம் மயக்கம் வர்ற ஸ்டேஜுக்கு வந்து நம்ம ஆயிடுவோம். கண்டிப்பா வாந்தி வரும். வாந்தி மயக்கம் அது வந்து வெரி காமன்.